3ஆம் வகுப்பு படிக்க போகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பது அன்றைய வாசகம். ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டிய தேவை இன்று ஏற்பட்டுள்ளது. இயற்கை அன்னையில் மடியில் வளர்த்த முதல் குழந்தை தாவரம் தானே. அவற்றை நாம் இல்லாமல் செய்யலாமா? கூடாது. மரங்கள் ஆக்சிடென்ட்ஸ் தொழிற்சாலை என்ற வாசகம் நாம் அறிந்தது அல்லவா? மரங்கள் காற்றினை தூய்மை செய்கின்றன, மேலும் நிழலை தருகின்றன. நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பது பழமொழி. வெப்பம் அதிகமாக காணப்படுவதின் காரணம் என்ன? நாம் மரங்களை அழித்ததும் அதனால் ஏற்பட்ட நிழலின்மை காரணமாகும். மரங்கள் மண்ணரிப்பை தடுக்கின்றன, மேலும் நிலத்தடி நீர் அமைய உதவுகின்றன. நீர் ஆவியாகி மேகமாகி மழையால் பெய்ய துணை செய்பவே மரங்களே. மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான். மரம்தான் மரம்தான், மனிதன் மரம் வளர்க்க மரம்தான். மனிதன் மனிதனாக வேண்டுமா? மரத்திடம் வா. ஒவ்வொரு மரமும் போதி மரம்தான். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த மரங்களை நாம் வளர்க்க வேண்டும். எனவே இயற்கையின் வழியில் செல்வோம். மரங்களையும் செடி கொடிகளையும் வளர்ப்போம். மாணவர்களாகிய நாம் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒரு மரம் வளர்ப்போம் என்று உறுதிமொழி எடுப்போம். மரம் வளர்ப்போம், காடுகளை உருவாக்குவோம், மழை பெறுவோம், இயற்கையை காப்போம். இது நம்மால் நிச்சயம் முடியும். நன்றி, வணக்கம். கற்கும் வயதில் கவலை எதற்கு, விட்டு தள்ளு தள்ளு. கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. கற்கும் வயதில் கவலை எதற்கு, விட்டு தள்ளு தள்ளு. கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. நோக்கம் ஊக்கம் ஆக்கம் அனைத்தும் கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான். கற்கும் வயதில் கவலை எதற்கு, விட்டு தள்ளு தள்ளு. கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு.